இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான பதிவு. இன்னைக்கு நம்ம நாடையே அலற விட்டு கொண்டிருக்கும் மிக முக்கியமான ஒரு நோய் தான் இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்ற ஒரு நோயினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரெயின் ஈட்டிங் அமீபா, மூளையை தின்னும் அமீபா. கேரளாவில் அலறவிடும் மூளையை தின்னும் அமீபா 14 வயது சிறுவன் உட்பட 3 பேரை சாவடிச்சிருக்கு. தமிழ்நாடுவே பீதியில இருக்கு இந்த நோயினால. இந்த நோயின் அறிகுறிகள் பொதுவாக 2 முதல் 15 நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வருது. அறிகுறிகள் விரைவாக முன்னேறும். ஆரம்ப கட்டங்களிலேயே BAM நோய் அறிதல் கடினமா தான் இருக்கும். இந்த நோய் டக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அறிகுறிகள் பாக்டீரியா அல்லது வைரஸ் மூளை காய்ச்சலுடன் நெருக்கமாக தொடர்புடையது. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்து உள்ளது. கேரளாவில் புதன்கிழமை இரவு 14 வயது சிறுவன் அமீபிக் மூளை காய்ச்சல் தொற்றுக்கு உயிரிழந்துட்டாங்க. கேரளாவில் கடந்த 2 மாதங்களில் மூளை தின்னும் அமீபாவால் ஏற்பட்ட 3 மரணம் ஆயிடுச்சு. கேரளாவின் கோழிக்கோட்டை சேர்ந்த அந்த இளைஞர் கடுமையான தலைவலி, குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்திய பின்னர் ஜூன் 24 அன்று மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அவர் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஓடையில குளித்த போது தொற்று ஏற்பட்டதாக சந்தேகப்படுகிறது. அதனால இப்போ தண்ணியில குளிக்கிறவங்க பார்த்து குளிக்கணும். மூளையை தின்னும் அமீபா என்ற தேடல் கேரளா மாநில கூகுள் ட்ரெண்டில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இப்ப எல்லாருமே அது என்ன அப்படின்னு தான் தேடிட்டு இருக்காங்க. இது என்ன ஆச்சு, நம்மளுக்கு தொற்று வந்துருமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூகுள்ல சர்ச் பண்றாங்க. இந்த செல் 10,000க்கும் மேற்பட்ட தேடல்களை பெற்றுள்ளது. கேரளா இளைஞரின் மரணம் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த மூளையை தின்னும் அமீபா கூகுளில் ட்ரெண்ட் ஆகி தொடங்கி வந்துட்டு இருக்கு. இந்த ஒற்றை செல் உயிரினத்தில் இருந்து வரும் தொற்று பெரும்பாலும் ஆபத்தானது. அந்த அமீபால இருந்து வரக்கூடிய அந்த தொற்று ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அது டைரக்டா மூளையை போய் பாதிக்குது. இந்த மூளையை தின்னும் அமீபா என்றால் என்ன? மூளையை உண்ணும் அமீபா என்றும் அழைக்கப்படும் நெக்லோரியா ஃபெவ்லரி ஒரு அரிதான ஆனால் ஆபத்தான நுண்ணுயிர் கிருமி ஆகும். இது முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் BAM அப்படின்னு சொல்லுவாங்க. மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் எனப்படும் மூளையின் கடுமையான தொற்று நோயை ஏற்படுத்துதான். அமீபா மூளை திசுக்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துது. இந்த அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸின் அறிகுறிகள் என்ன? முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸின் அறிகுறி பொதுவாக 2 முதல் 15 நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வருது. அறிகுறிகள் விரைவாக பரவிடும். ஆனா ஆரம்ப கட்டங்கள்ல BAM நோயறிதல் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதோட அறிகுறி பாக்டீரியா அல்லது வைரஸ் மூளை காய்ச்சலுடன் நெருக்கமாக தொடர்பு இருக்கிறதுனால நம்மளால அதை கண்டுபிடிக்கவே முடியல. நெக்லேரியா ஃபெவ்லரி இன்ஃபெக்ஷன் ஆரம்ப கட்ட அறிகுறிகள்ல மிகவும் வலி மிகுந்த தலைவலி, அதிக காய்ச்சல், கடினமான கழுத்து வலி, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை அடங்கியதாக இருக்கு. பிந்தைய நிலைகள்ல நோயாளி குழப்பமடையலாம், தன்னிலை இழக்கலாம், வலிப்பு தாக்கங்களால் பாதிக்கப்படலாம், சமநிலையை இழக்கலாம் மற்றும் கோமா நிலைக்கு கூட செல்லலாம். இந்த தொற்று ரொம்ப ஆபத்தானது. இந்த நெக்லேரியா ஃபெவ்லரி எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்களின் படி அமீபா சூடான நன்னீர் ஏரிகள், ஆறுகள் மற்றும் சூடான நீரோற்றங்களில் செழித்து வளருதாம். அரிதான சந்தர்ப்பங்கள்ல இது மோசமாக பராமரிக்கப்படும் நீச்சல் குளங்களிலும் காணப்படலாம். இது எவ்வாறு சுருங்குகிறது மற்றும் பரவுகிறது? நெக்லோரியா ஃபெவ்லரி மூக்கு வழியாக உடல்ல நுழையும் போது தொற்று நம்மளுக்கு வந்துருது. ஏனென்றால் மூளையை அமீபா நாசி குழாய் அருகிலே தான் இருக்கு. நாசி குழாய் அருகில் அமைந்துள்ள ஆல் பாக்டீரியா நரம்பு வழியாக தான் மூளையை எளிதில அணுக முடியும். இந்த நெக்லேரியா ஃபெவ்லரி அமீபா உள்ள தண்ணீரை நம்ம குடிக்கிறதுனால நோய் தொற்று நம்மளுக்கு வராது. முதன்மை அமீபிக் மூளை காய்ச்சல் தொற்று நோய் கிடையவே கிடையாது. மேலும் இது நபருக்கு நபர் பரவும் பரவாது. கிளிவ்லாண்ட் கிளினிக்கின் ஆராய்ச்சிப்படி இது ஒரு தொற்று நோய் கிடையாது என்பது கண்டறியப்பட்டிருக்கு. அதனால இது மூக்கு வழியா தான் பரவுதே தவிர ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவவே பரவாது. இதற்கு சிகிச்சை அளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த BAM ரொம்ப சீக்கிரமா பரவுறதுனால இது ரொம்ப பெரும்பாலும் கண்டறிவது கடினம் தான். இது 97% வழக்குகள்ல ஆபத்தானதுதான். இருப்பினும் வட அமெரிக்கால தப்பி பிழைத்த சிலருக்கு ஆம்போடெரிசின் B, ரிவாம்பின்
புளூகோனோசோல் மற்றும் மில்டெஃபோசின் என்ற மருந்து உள்ளிட்ட மருந்துகளின் கலவையுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று சிடிசி தெரிவித்துள்ளது. அதனால இது கஷ்டப்பட்டு தான் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நோயா வந்திருக்கு. அதனால குழந்தைகள் பெரியவங்க யாரா இருந்தாலும் இந்த பொது இடத்துல குளிக்கும் பொழுது ரொம்ப உஷாரா இருக்கணும். மூக்கை அடைக்கிற மாதிரியான ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுட்டு நீச்சல் குளத்துல குளிங்க, இல்ல குளத்துல குளிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டுங்க. அதுவும் உங்களால போட முடியாம நீங்க குளிச்சிட்டீங்க அப்படின்னா வந்த உடனேயே ஏதாவது ஒரு லைட்டான சிம்டம் வந்தா கூட பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கோங்க. பரவி விட்டுட்டு மறுபடியும் நம்ம கடைசி நேரத்துல போகும்பொழுதுதான் இதுக்கான சிகிச்சை பலனின்றி இறந்துடுறாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த நோயை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பார்க்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்குறவங்க இதுக்கான கமெண்ட்டையும் எங்களுக்கு போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது இருந்தா நாங்கள் தெரிவிக்கிறோம். எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. நீச்சல் குளம் பொது இடங்களில் குளிக்கும் பொழுது ப்ரிகாஷனோட போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.